செம்மையாக்கி வெற்றியாக்கி தரேன். காட்ட வைக்கிறேன், அமுதம் ஊட்ட வைக்கிறேன். நல்லா இருக்கும். கால் வந்துட்டு வரலாம்ப்பா. கருப்பசாமி, என்னுடைய தொழிலில் நிறைய பண நஷ்டமும் போட்டி பொறாமையால் வேதனையும் அடைந்து வருகிறேன். என்ன தொழில்? வரலாம். வீடு நோக்கி ஓடி வந்த அன்னையே. இன்னொரு தரம். முருகா, சென்னை தவிர மற்ற எல்லா பக்தர்களும் உட்காருங்க. வெளியே நிற்க பக்தர்கள்லாம் உள்ள வந்து நின்னுங்க. மழை பெய்யுது. மழை பெய்யுது, மழை பெய்யுது. கழிப்பட்டேன். எண்ணின எண்ணமும் போச்சு, வியாபார தொழிலும் போச்சு. உன் பொண்ணுடைய வாழ்க்கையை போய் பார்த்தேன். நம்ம நினைக்கிற கற்பனைகளில் அவர்கள் நமக்கு வசப்பட வேண்டும். என்ன செய்யணும்? வசப்படணும். இப்போ மருமகனுடைய மனதை தெளிவாக்கி கொண்டு வந்து சேர்க்கணுமா? என்ன பண்ணணும்? சேர்க்கணும். அந்த பக்கத்தில் நான் பார்த்தேன், பெரியவங்களுக்கு மருமகா வேணும் அப்படின்னு அந்த பக்கத்தில் உள்ளவங்க நினைக்கிறாங்க. இவன் மட்டும் பிடிவாதத்தில் வேண்டாம் அப்படின்னு இவன் நினைக்கிறான். அதனால் இவனுடைய உள்ளம் மாறும். சேர்த்து வச்சு தாரேன். கால் வந்துட்டு வரலாம். சுவாமியே ஹரிகர சுதனே, அநாத ரட்சகரே, மருமகனை மனம் திருந்தி வர வைக்க, பிள்ளையோடு இணைந்து வாழ வைக்கிறேன். ஒரு வரம் வேணிக்காமா? என்னம்மா வேணும்? அவன் மனத்தை நான் திருத்துறேன். அடுத்து உன் மகளை மாத்துறேன். போயிட்டு வாங்க. பிள்ளைகள் அனாதை ஆயிடக்கூடாது பார்த்தியா? அதனால் தர்மத்தை காப்பாற்றுகிறேன். வெற்றி அடைவீர்களாக. ரியல் எஸ்டேட் வேற வழி இல்லாமல் செய்கிற ஒரு தொழில் பாது. கால் வந்துட்டு வா. என்ன தொழில் அது? நிலையாத சமுத்திரமான சம்சார துறைகளில் மூழ்கி. வீட்டில் யாரோ உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்களே? யாரு? என்ன செய்து? நடக்க முடியாமல் கால் வீக்கம் இருக்கு. இன்னொரு கால் வந்துட்டுவான். நிஜமானதன பல பேசி அதனூடி நெடுநாளும் உழைப்புழதாகி. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 4 வருஷ காலமாக தரித்திரம் பிடிச்ச ஒரு வாழ்க்கை. பொய் சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கத்தான் செய்தேன் கருப்பசாமி. ஆனால் உன் மேலே பாரத்தை போட்டுட்டு நான் எப்படியோ பொய்ய சொல்லி மெய்ய சொல்லி ஒவ்வொருத்தங்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டு தான் வாரேன். உண்மையா இல்லையா? அதே மாதிரி ஒரு தெளிவான ஒரு உழைப்பை நாடணும்னு நாடி போகக்கூடிய பணமும் என்கிட்ட இல்லை. அறிவில் பிளம் இருக்கு, பணத்தில் பிளம் இல்லை. யாராவது உதவுவாங்க நினச்சா 4 நாள் பேசுதான், 5ஆவது நாள் காண மாட்டேங்குது. அவனும் நம்மளை புரிஞ்சுக்கிட்டான். அவ்வளோதான், இந்த வண்டியை விட்டுருவோம், வேறு வண்டியில் ஏறிக்கி விடுவோம்னு ட்ராக் மாதிரி ஒவ்வொருத்தங்கிட்டையா பழகிக்கிட்டு உன் வண்டியை ஓட்டிக்கிட்டு அலையுதியான். உண்மையை கால் வந்துட்டு வா. வாப்பா, 2 இடத்த உனக்கு நான் விற்று தாரேன். அதில் ஒன்று கோர்ட்டில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ். உனக்கு அதில் ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கும். அதற்கு பிறகு ஒரு வியாபார ஸ்தாபனம் வச்சு வாழ்க்கையை ஓட்டிக்கா, கடனை தீர்த்து தாரேன். இந்த வெற்றி அடைத்துக்கா. என்னை நம்பி வண்டியை ஓட்டுறா, நல்லா இருப்பேன். போயிட்டு வா. கருப்பசாமிக்கு சென்னை அலுமினிய ஃபேக்டரி. தாரியமாக பேச நான் பணம் தரேன். வரலாம். வெளிநாடு உன்னை அழைக்கிறது, செல்லலாமா? அதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்து பல கோடிகளை கையில் கொடுத்து இருக்கிற பிரச்சனையை தீர்த்து
உருப்படியாக உயர வச்சு தாரேன். கால் வந்துட்டு வரலாம். இந்தாப்பா, என்னை நம்பி ரேட்டை பேசு, நினைத்த அமௌண்ட் கிடைக்கும், ஜெயித்து பிள்ளைகளோட நல்லா வாழ்வேன். உனக்கு சாதகமாக தான் நடக்கும், பாதகம் இல்லை. நான் இருக்க பயம் ஏன், நன்றே பிறையும், வாழ்க. கர்மசாமிக்கு கர்மசாமி, என் மகன் வாழ்க்கையும் சரியாக அமையலை, என்னுடைய வாழ்க்கைக்கும் நிலையான தொழில் இல்லை, உடல் ஆரோக்கியமும் இல்லை என்று ஒரு கவிஞர் கேட்டு வந்திருக்கிறார். ஒரு கவிஞர், எங்க கருப்பசாமி, எனக்கு பாட்டு எழுதியவன். தாயே பராசக்தி, நீ கவிஞரா? அம்மா தாயே கருமாரி, திருவேற்காட்டு எல்லையிலிருந்து யாராவது வந்திருக்கீங்களா? திருவேற்காட்டு பகுதி யாருப்பா? போரூர் வந்து அப்படி இல்லை, திருவேற்காட்டு பகுதி வரலாம். இப்போ இருக்கக்கூடிய கடனை தீர்த்து தாரேன். 6 மாத காலங்கள் அவகாசம் வேண்டும். அதற்கு பின்பு ஒரு சிறிய தொழிலை வைத்து நிலையான பணமும் வர வச்சு தாரேன். ஒரு மகனை உன் உள்ளத்தின்படி திருத்தி தெளிவடைய வைக்கிறேன். வேற என்னப்பா வேணும்? இந்த கனியை கொண்டு அந்த இடத்துல போடு, வித்துருவேன். அதுக்கு பணம் கிடைக்கும், ஜெயித்து வருவேன். கர்மசாமிக்கு என் வாழ்க்கையில் முன்னும் பின்னும் கஷ்டமாக இருக்குன்னு ஒரு பெண்ணடி ஆள் கேட்டு வந்திருக்கான். பொம்பளை. உன் வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு? கால் வந்துட்டு வா. உன் இஷ்டப்படி 2 வாரம் என்கிட்ட வாங்கிக்கலாம். என்ன வேணும் மகளே? லேண்டு, அதில் உனக்கு பணம் கிடைக்கும், உன் கடலும் தீரும். இந்தா, வெற்றி அடைந்து வருவாய். சென்னை உத்தரவு மீண்டும் நாளை தொடரும். நாளை தொடரும் சென்னை உத்தரவு. யாரும் விரக்தி அடைய வேண்டாம். நாளைக்கும் உத்தரவு இருக்கிறது. நாளைக்கு சென்னை கூப்பிடுவாங்க. உத்தரவு, முதல் உத்தரவு சென்னையில் ஐயப்பசாமி பக்தனுக்கு ஆனந்தமாக இருப்பாயாக. சொக்கம்பட்டி. என்ன பெட்டி? சொக்கம்பட்டி. சொக்கம்பட்டி. என் கும்பி குமுறுதப்பா, நான் நம்பி இருந்தவன் எனக்கு சரியில்லையப்பா. போலீஸுக்கு போகவா, புலம்ப போகவா? சென்னை பக்தர்கள் உட்காருங்க. சொக்கம்பட்டி பக்தர்கள் முன்னாடி வாங்க. என் மகனை திருத்தித்தானு கேட்டு வந்தவங்க. அமைதி. சும்மா இருக்கீங்களே. சொக்கம்பட்டியா? புழுவனிப்பட்டி. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். இந்த இடத்த முதல்ல, இந்த இடத்த கிளீன் பண்ணி கொடுங்க. இந்த இடத்த கிளீன் பண்ணி கொடுங்க. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 1.25 ஆண்டுகளாக உன் பையனுக்கு கிரகங்கள் சரி கிடையாது. சேராத நட்பு, கூடாத நட்பு கேடாக முடியும் என்பது போல ஆயுதங்கள் தாங்கி, என்ன தாங்கி? ஆயுதங்கள் தாங்கி நண்பரோடு பழகின்ற குணம் அவன் உள்ளத்தில் இருக்கிறது. அதனால் எப்பா இதை கட் பண்ணிடுங்க. என்ன யூடியூப்பில் போடாதீங்க.